வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் அரசியல் வாரிசான நாமலுக்கு பிரித்தானியாவில் கிட்டிய அடி அந்த அதிகார மையத்தின் அல்லக்கை முகங்களை நேற்று முதல் சமூக வலைத்தளங்களில் கடுமையாக அலற வைக்கின்றது. இதனால் லண்டனில் இருந்து ஐயோ ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் வடைகள் போச்சே என்ற குய்யோ முறையோ குரல்கள் தொடர்ந்து ஒலிக்க தலைப்படுகின்றன. பிரித்தானியாவில் நாமல் ராஜபக்ஷவுக்கு கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கங்களில் கிட்டிய இந்த அடி அனுராதபுரத்திலிருந்து ராஜபக்ஷக்களின் அரசியல் அல்லக்கை பெண்மணிகளை கூட ஆவேசமாக பதிவுகளை இட வைக்கின்றது. அந்த வகையில் அனுராதபுரத்திலிருந்து ராஜபக்ஷக்களின் முக்கிய பெண் அரசியல் பிரமுகர் ஒருவர், நாமல் யார் தெரியுமா, அவர் தமிழர்களின் போரியல் முதுகெலும்பை உடைத்த சிங்கள சிங்கம் மஹிந்தவின் புதல்வர் தெரியுமா என ஆவேசமாக காட்டு கத்தல் கத்தி தனது காணொளியை நேற்று பதிவேற்றியிருந்தார். இவ்வாறாக இலங்கையில் ராஜபக்ஷ அதிகார மையங்களிடம் இருந்து வெறும் பூச்சாண்டி அலறல்கள் கண்டு புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள சில புலிக்காய்ச்சல் தமிழ் முகங்களும் நாமல் ராஜபக்ஷவின் உரைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விடயமானது ஐயகோ இலங்கையில் மீண்டும் இனவாதத்தை கிளப்புமே, தீவிரவாதத்தை அதிகரிக்குமே என்ற ஓலங்களை எழுப்ப வைக்கின்றது. ஆனால் ஒருவரின் கருத்துரிமையை மறுதளித்துக் கொள்வதற்கோ அல்லது நாமல் ராஜபக்ஷ ஒரு சிங்களவர் என்ற இனவாத அடிப்படையிலேயோ இந்த எதிர்ப்பு அவரை மையப்படுத்தி வெளிப்படவில்லை. மாறாக அவர் மேற்பார்த்த ராஜபக்ஷ அதிகார மையத்தின் கடந்த கால குற்ற பின்னணிகளும் தமிழர்கள் மீது அவர்கள் நடத்திய பெரு உதிரப்பொலி போரும் அந்த பெரு உதிரப்பொலி போருக்கு அந்த அதிகார மையம் இன்று வரை பொறுப்பு கூறாத நிலையும் மாறாக அதனை நியாயப்படுத்தும் நிலைமைதான் காரணம். தமிழர்களின் இந்த எதிர்ப்பு உலகளாவிய நீதி சார்ந்த ஒரு எதிர்ப்பு. இந்த நியதியால் தான் உக்ரைன் மீது படையெடுத்த ரஷ்யாவின் ராஜதந்திர இல்லையென்றால் அரசியல் தலைகளுக்கும் காசா மீதான படுகொலையை செய்த இஸ்ரேலிய யூத முகங்களுக்கும் உலக அரங்கில் எதிர்ப்புகள் இருக்கின்றன. ஏன் நேற்று ஆரம்பித்த ஐநா மனித உரிமை பேரவை அரங்கம் உட்பட்ட அரங்கங்கள் கூட ரஷ்ய ராஜதந்திர முகங்களுக்கு கதவை அடைத்துக் கொள்கின்றன. அண்மையில் நடந்த ஐரோப்பியர்களின் யூரோவிஷன் பாடல் போட்டியில் கூட இஸ்ரேலிய தரப்புக்கு எதிராக ஒரு உணர்வு பீரிட்டது. ஏன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த போட்டியின் ஆரம்பத்தில் அணிவகுத்து சென்ற அமெரிக்க அணியை நோக்கியும் கூக்குரல்கள் எழுப்பப்பட்டன. இவையெல்லாம் எதிர்ப்புகளின் அடிப்படையில் வெறும் வடிவங்கள் என்பதை அவதானிக்க வேண்டும். ஆகையால் பிரித்தானியாவில் நாமல் ராஜபக்ஷவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எதிர்ப்பு உணர்வு என்பது இனவாத அடிப்படையிலானது அல்ல, மாறாக தனது அடையாளத்திற்கு ஆபத்து நேரும்போது அதனை எதிர்க்கும் தமிழ் மக்களின் தேசிய உணர்வு சார்ந்த ஒரு விடயம். ஆகையால் இதனை புலம்பெயர் தளங்களில் புலிக்காய்ச்சல் கொண்டுள்ள முகங்களும் இதேபோல நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த உரை அனுமதி மறுக்கப்பட்டதால் இலங்கையில் மீண்டும் இனவாதம் கிளறப்படும் என்ற பீதியை பதியமிட முனையும் முகங்களும் உள்வாங்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தேசிய இனத்தை பொறுத்தவரை அதன் மீதான ஒடுக்குமுறைகள் இல்லையென்றால் அதன் மீதான பெரும் உதிரப்பலி சார்ந்த படுகொலைகளுக்கு எதிர்ப்புகள் வெளிப்படுவது இயல்பானது. அந்த இயல்பான நியதியின் அடிப்படையில் தான் தமிழ் மக்களும் அந்த கொடூரங்களையும் நெட்டூரங்களையும் தமது இனத்தின் மீது செய்த ராஜபக்ஷ அதிகார மையம் சார்ந்த ஒரு அரசியல் வாரிசுக்கு இல்லையென்றால் இன்று வரை அந்த பெருங்குற்றங்களுக்கு பொறுப்பேற்க மறுக்கும் அதிகார மையத்தின் ஒரு முகத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டார்கள், அவ்வளவுதான். ஆகையால் இதனால் இலங்கையில் இனவாதம் மீண்டும் பீரிடும் என்ற பீதியூட்டல்கள் தேவையில்லை. இதற்கிடையே ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விவாத சங்கங்களில் தனது உரைகள் மீளெடுக்கப்பட்ட நகர்வை கண்டித்துள்ள நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட அழுத்தத்தால் இந்த உரைகள் தடுக்கப்பட்டதாகவும் தனது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை இட்டார். நாமல் இட்ட இந்த பதிவானது கழுவேற துணிந்த நீலி கண்ணில் மைபட்டு எரிகிறதாம் என சொன்ன கதையை நினைவூட்டிக் கொள்கிறது. ஏனென்றால் தமது அதிகார மையத்தின் ஆட்சி காலத்தில், அதாவது தமது
உறவினர்கள் ஆகிய ராஜபக்ஷ மைய அதிகார ஆட்சி காலத்தில் தனது தந்தை மேற்பார்த்த இந்த அதிகார மைய ஆட்சி காலத்தில் தான் இலங்கையில் தமிழ் ஊடகர்கள் உட்பட்ட ஊடகர்களும் மனித உரிமைவாதிகளும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரூரமாக பச்சை குருதி படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதேபோல பல ஊடகர்கள் மிரட்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். இதில் சிங்கள ஊடகர்களும் அடக்கம். ஆகையால் மிரட்டல்கள் மூலம் தனது உரை லண்டனில் மீளெடுக்கப்பட்டதான கதையை சொல்லிக் கொள்ளும் நாவல்வார் ராஜபக்ஷ முதலில் தனது அதிகார மையம் இலங்கையில் செய்த மிரட்டல்களால் ஏற்பட்ட பெரு விளைவுகள் குறித்தும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விவாத சங்கங்களில் இடம்பெறும் விவாதங்கள் மூலம் அர்த்தமுள்ள நல்லிணக்கத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கலாம் எனவும் அவ்வாறான விவாதங்களை மறுப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தாது எனவும் நாமல் ராஜபக்ஷ சுடலை ஞானம் பேசி பூச்சுற்றும் கதையை சொல்கின்றார். முதலில் வைத்தியனே உன்னை குணமாக்கிக் கொள் என்ற அடிப்படையில் இலங்கை தீவில் யார் ஜனநாயகத்தை மறுத்தார்கள், யார் தமிழர்கள் உரிமை சார்ந்த அந்த விவாத பொருளை கருவறுக்க துணிந்தார்கள் என்ற விடயங்களையும் இதே நாமல் ராஜபக்ஷ நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் நாமல் ராஜபக்ஷவை கூட தானும் தனது சகோதரரும் கோலோச்சிய விளையாட்டு துறையில், அதாவது ரக்பி விளையாட்டு துறையில் பிரகாசித்துக் கொண்ட ஒரு முகம் என்ற அடிப்படையில் தம்மை விட அந்த முகம் ரக்பி விளையாட்டு துறையை ஈர்க்கின்றது, இல்லை என்றால் அதனை ஆர்கசிக்கின்றது என்ற ஒரு கருத்துக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு விடயம் இன்று வரை அவர்களை சுற்றிச் சுழல்கின்றது. இது வரலாற்றில் பதிவான ஒரு விடயம். கொழும்பு ஹைவலோக் விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் ரக்பி அணி தலைவரான வசீம் தாஜுதீன் ஒரு விபத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட பின்னர் அந்த விபத்து மரணம் எவ்வாறு கொலையாக மாறியது என்ன நீதிமன்றம் நிரூபித்த கதை நாமல் ராஜபக்சவுக்கு உண்மையில் தெரியுமா தெரியாதா? ஆகையால் அவர் இவ்வாறான பழைய கதைகளை மறுத்துவிட்டு இப்போது தனது ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் உரைகள் மீளெடுக்கப்பட்டமைக்காக மாத்திரம் ஜனநாயக போலி கதைகளை சொல்லிக் கொள்ள முடியாது. 2010 ஆண்டு மே மாதத்தில் இடம்பெற்ற வசீம் தாஜுதீனின் மரணம் ஆரம்பத்தில் ஒரு வாகன விபத்தாக காட்டப்பட்டது. ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் 2012 மே மாதத்தில் இடம்பெற்ற வசீம் தாஜுதீனின் மரணம் ஆரம்பத்தில் ஒரு வாகன விபத்தாக காட்டப்பட்ட போது அதில் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் குற்றங்களுக்கு தண்டனையை விலக்கும் அந்த போக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டது. 2012 மே 17 அன்று கொழும்பு புறநகர பொதியான நாராயண்பட்டியில் உள்ள ஒரு மைதானத்துக்கு அருகில் வசீம் தாஜுதீனின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. எரிந்த நிலையில் இருந்த வாகனம் ஒன்றுக்குள் அது மீட்கப்பட்டது. அன்றைய ராஜபக்ஷ கால காவல்துறை இந்த சம்பவத்திற்கு அவர் குடிபோதையில், அதாவது மதுபோதையில் வாகனத்தை ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்தை காரணம் காட்ட தலைப்பட்டது. ஆனால் அடிப்படையில் இந்த ரக்பி வீரர், அதாவது வசீம் தாஜுதீன் மது அருந்துவோர் அல்ல என அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் உறவினர்களும் சொன்னதால் காவல்துறையின் இந்த பொய் உடனடியாகவே அம்பலப்பட்டுக் கொண்டது. இதன் பின்னர் 2015 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் போது வசீம் தாஜுதீனின் வழக்கு மீண்டும் கிளறப்பட்ட போதுதான் இந்த மரணம் விபத்தால் ஏற்பட்ட மரணம் அல்ல, இது அதற்கும் அப்பாற்பட்ட காரணங்களால் ஏற்பட்ட மரணம் என அறிவித்த நீதிமன்றம் அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்யுமாறும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. ஆனால் மீண்டும் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தபோது இந்த வழக்கு மீண்டும் முடக்கப்பட்டது. சாட்சிகள் மிரட்டப்பட்டனர். கோத்தாபாய கால சிஐடிகள் மீண்டும் இந்த வழக்கை திசை திருப்ப தலைப்பட்டனர். எனினும் அனுகுமாரவால் கடந்த 2024 இலங்கை தீவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இந்த வழக்கு கிளறப்பட்ட போது திகிலிடும் பல விடயங்கள் புலப்பட்டன. குறிப்பாக ராஜபக்ச அதிகார மையத்துக்கும் வசீம் தாஜுதீனின் கொலைக்கும், அதாவது அந்த மரணத்துக்கும் இடையிலான ஆதாரங்கள் எல்லாம் பளிச்சத்துக்கு வந்தன. குறிப்பாக மித்தேனியா கஜ்ஜா எனப்படும் பாதாள உலக கும்பல் முகம் வசீம் தாஜுதீன் மரணிப்பதற்கு சில நிமிடத்திற்கு முன்னர் அவரை ஒரு வாகனம் ஒன்றில் பின்தொடர்ந்தமையும், அந்த வாகனம் அப்போது முதற் பெண்மணியாக இருந்த சிரந்தி ராஜபக்சவின் சிறிலிய சவிய அறக்கட்டளையுடன் தொடர்பட்ட ஒரு டிபெண்டர் வாகனம் என்பதும் புலனாய்வாளர்களால் கடந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக மொத்தம் வசீம் தாஜுதீனின் மரணம் வாகன விபத்து மரணம் அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் இடம்பெற்ற ஒரு மரணம் என்ற உண்மைகள் தற்போது வெளிப்படும் நிலையில்
அதேபோல ஸ்ரீலங்காவில் தற்போது செயற்படும் பாதாள உலக கும்பல்களுக்கு பின்னால் ராஜபக்ஷ காலத்தில் ஊதி பெருப்பிக்கப்பட்ட படைத்துறை இருந்த விடயங்கள் எல்லாம் வெளியாக நிலையில்தான் நாமல் ராஜபக்ஷ தனது ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் உரைகள் மீளெடுக்கப்பட்டமைக்காக ஐயோ ஜனநாயகத்துக்கு கேடு வந்ததே என புலம்புவது எந்த வகையிலும் அவருக்கோ அல்லது அவரது அரசியல் அல்லக்கைகளுக்கோ விளைவுகளை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.